மேடம் வணக்கம். வணக்கம் சார். நம்ம நெறைய வீடியோஸ் வந்து சமூக அக்கறையோட சில வீடியோஸ்லாம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, நல்ல ரீச் எல்லா இடத்துலயுமே. Facebookக்கு, WhatsApp ப்ளஸ் நம்ம மீடியால எல்லாத்துலயுமே நல்ல ரீச்ல இருக்கு. ஸோ இன்னைக்கு நாம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, திருச்செந்தூர் அருகே பரமன்குறிச்சியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாணவன் வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கான். அவன் அட்டெம்ப்ட் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில அ டிப்ரஷன், மென்டல் ப்ரெஷர் வந்து டீச்சர்ஸ்ல இருந்து குடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவன் டையிங் ஸ்டேட்மெண்ட்ல எழுதி குடுத்துருக்கான். ஸோ இத பத்தி அ உங்களுடைய கருத்து என்ன? எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நம்மளோட யூடியூப் சேனல கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து பல வீடியோக்கள் வருது. உங்களுக்காக லீகல் ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்றேன். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து நம்மளோட இது இன்சிடென்ட்க்கு போலாம். ஸோ நேத்து வந்து அவரு சூசைட் அட்டன் பண்ணியிருக்காரு ஒரு மாணவர் நம்ம திருச்செந்தூர் பக்கம். ஆக்சுவலா ஆமா அவரோட நேம் வந்து முத்துகிருஷ்ணன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் டீச்சர்ஸ் வந்து ஹோம்ஒர்க் பண்ணல அப்படி இப்படின்னு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி வச்சு கொஞ்சம் ஹியூமிலியேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் வந்து எஸ்டி ஸ்டூடெண்டாம், ஷெட்யூல் ட்ரைப். ஓகேவா? ஸோ அது வந்து ஜாதி சான்றிதழ் கொடுக்கல, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்னும் கொடுக்கல, அதுக்கும் கொஞ்சம் ப்ரெஷரைஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட்டை. ஸோ அதனால அவன் வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாகி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கான். ஆனா அது வந்து ஆக்சுவலா மேம் இப்போ ஜாதி சான்றிதழ பொறுத்த அளவுல தமிழக அரசு ஜாதி கிடையாது. நாங்க ஜாதிக்கு அப்பாற்பட்டவங்க அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்க. பட் ஜாதி சான்றிதழ் கேட்டு எதற்காக வந்து பள்ளிக்கூடங்கள்ல இத மாரி கம்பல் பண்றாங்க? இதுதான் முதன்மையான காரணமா? இல்ல வேற எதுவும் காரணம் இருக்கா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஸோ இதெல்லாம் மேண்டேட்டரி ப்ராசஸ் தானே, ஆஸ் யூஷுவல் எல்லாரும் பண்ற மாதிரி தான் பண்றாங்க. ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது, அந்த எஸ்டி கேட்டகரிங்கிறனால, பழங்குடியினர் மக்கள்ங்கிறனால கொஞ்சம் டிலே பண்றாங்க போல. அதனால மேபி கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ அதனால அந்த பையன் வந்து மன உளைச்சலுக்கு உண்டாகி அந்த மாதிரி சூசைட் நோட்ஸ் எழுதி வச்சுட்டு இறந்துருக்கானா. அதுல வந்து 4 லேடி டீச்சர்ஸ் வந்து நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இன்க்ளூடிங் த ஹெச்எம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலையில வந்து கொஞ்சம் 2 டைப் ஆஃப் கிரிட்டிசிசம் இருக்கு. ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ். ஸோ இந்த ஸ்கூல்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த பையன் மேல. ஸோ அதனால மேபி இந்த சான்சஸ் இருக்கலாம். இதுக்கு என்ன விதமான சட்ட நடவடிக்கை வந்து இருக்கும் மேடம் இதுக்கு? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அபட்மெண்ட் டு சூசைட் அந்த ஆக்ட் இருக்கு, செக்ஷன் வந்து 105 பிஎன்எஸ்ல. அது போக நம்ம ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட். ஸோ இவன் வந்து மைனர் ஸ்டூடெண்ட்ங்கிறனால அந்த ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்டும் இதுக்கு வந்து ஆப்டா இருக்கும். ஸோ 2 இதுல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஓகே. இது அவங்கள கைது பண்றதுக்கு அதிகாரம் இருக்கா? ஆமா, பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பிரைமா ஃபேசில வந்து அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் வச்சு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில எவிடன்ஸ் எல்லாம் பக்காவா இருந்ததுன்னா மேபி அவங்களுக்கு வந்து அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்க 100% பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து இம்ப்ரெசன்மெண்ட் பாத்தீங்கன்னா அப் டு 10 இயர்ஸ் வரை இது இருக்கு, பெனால்டி, இது இம்ப்ரெசன்மெண்ட் இருக்கு. ஓகே மேடம். இது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ முன்னாடி வந்து 90ஸ் அந்த பீரியட்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வாங்காத அடி இல்ல. நம்ம வாங்காத மிதி இல்ல. எல்லாமே டீச்சர்ஸ் வந்து அந்த அளவுக்கு நம்மள பண்ணிட்டு தான் செஞ்சிருக்காங்க. நம்ம ஒண்ணும் பெருசா அத எடுத்துக்கவும் இல்ல. நம்ம அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போக தான் செஞ்சோம். சூசைட் இதெல்லாம் வந்து பெரிய அளவுல இல்ல. ஆனா இந்த காலத்துல இந்த தலைமுறைகள் வந்து அதிகப்படியா இந்த டிப்ரஷன், சூசைடு இப்போ பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸ் ஆக்டர் ஒருத்தரோட மியூசிக் டைரக்டர் கம் ஆக்டர். அவரோட குழந்தை கூட பொண்ணு. பொண்ணு கூட சூசைட் அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி வந்து இந்த 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 தலைமுறை வந்து எத நோக்கி போய்க்கிட்டு இருக்கு மேடம்? ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனரேஷன் வந்து ஃபுல் ஆஃப் சென்சிட்டிவிட்டி. ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க எல்லா விஷயங்கள்லயும். ஸோ ஒரு சின்ன அதனால தான் இப்போ கவர்மெண்ட் ரூல்ஸே போட்டிருக்கு, பசங்கள அடிக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதனால இப்போ டீச்சர்ஸ் வந்து அடிக்க தானே கூடாது, அப்போ நம்ம வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி கொஞ்சம் அபியூஸ் பண்ணியிருக்கலாம். சொல்ல முடியாது, அவங்களோட இப்போ எவிடன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து பேச முடியும் அடுத்த ஸ்டெப்பு. ஸோ நிறைய ஸ்கூல்ஸ்ல அந்த மாதிரி நடக்குது. ப்ராப்பரா ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணாம தேவையில்லாம அவங்கள வந்து இது பண்றது. ஸோ நல்லதுக்காகவும் சொல்லலாம், சில டீச்சர்ஸ் தேவையில்லாம ஹியூமிலேட்டும் பண்றாங்க மற்ற பசங்க முன்னாடி. ஸோ இது வந்து ஒரு டீனேஜ்ங்கிறனால கொஞ்சம் சென்சிட்டிவா பையன் இருந்திருக்கிறான். அதனால அவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷனுக்கு உள்ளாகி இந்த மாதிரி ஒரு விபரீத முடிவை எடுத்திருக்கான். மேம் இத தவிர்க்கிறதுக்கு தமிழக அரசு சார்பா ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இந்த மாணவ செல்வங்கள காப்பாத்துறதுக்கு ஏதாவது?
ஆமாங்க. நம்ம ஸ்னேகா சூசைட் பிரிவென்ஷன் கேர்ன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம கவர்மெண்ட்ல இருந்து. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்டூடண்ட்ஸ் டிப்ரஷன், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளானவங்கள நம்ம வந்து கூட்டிட்டு போனோம்னா கவுன்சிலிங் குடுப்பாங்க. அப்படி கூட்டிட்டு போக முடியாத பட்சத்துல நம்மளோட ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு அந்த சென்டருக்கு 104 104 அந்த ஹெல்ப்லைன் நம்பரு. அதுக்கு கான்டாக்ட் பண்ணி நம்ம அந்த ஸ்டூடண்ட்ஸ வந்து பேச வச்சோம் அப்படின்னா, அவங்க கவுன்சிலிங் குடுப்பாங்க. அடுத்தடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து டீச்சர்ஸ்க்கும் சரி, பேரண்ட்ஸ்க்கும் சரி, அவங்க வந்து கொஞ்சம் கைட் பண்ணுவாங்க. எப்படி எப்படி அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட அப்ரோச் பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம் அவன, எப்படி வந்து பேசலாம் அவன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் கைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த தாட்ஸ்ல இருந்து அவனை வந்து ப்ரிவென்ட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஹேப்பனிங்ஸ் வந்து நடக்காம நம்ம ப்ரிவென்ட் பண்ணிடலாம். இந்த ஒரு செஷன் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. இளைய தலைமுறைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவுறுத்தலா இருந்துச்சு. மேலும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் எந்த மாதிரி நடந்துக்கணும் மாணவர்கள்ட்ட அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அறிவுறுத்தலா இருந்துச்சு. நன்றி, வணக்கம். நன்றி.